Taste the Daily. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 9 மாத காலம் காலம் தாழ்த்தினார்கள். ஆனால் நீங்கள் கொதித்தெழுந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம தனி தீர்மானத்தை கொண்டு வந்துட்டார். அதோடு டெண்டர் விட்டது 2023 பிப்ரவரி மாசம். எப்ப தனி தீர்மானம் கொண்டாடுறாரு? 2024 இப்பொழுதுதான் கொண்டாந்தார். 2023 வருடம் 6வது மாசம் சட்டமன்றம் கூட்டுறாங்க. பட்ஜெட் கூட்டம், பிறகு மானிய கோரிக்கை. அப்ப ஏன் கொண்டு வரல? உண்மையிலேயே விவசாயிகள் பாதிக்கப்படுகிற திட்டம் என்று இந்த அரசுக்கு தெரிந்திருந்தும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று எண்ணியிருந்தால் 2023 6வது மாதம் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விட தீர்மானத்தை கொண்டாந்துருக்கணும்ல, கொண்டாடல. இதையெல்லாம் விவசாயிகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தெரிவிக்கிறேன். வேறு வழி இல்லாம உங்களுடைய அறவழி போராட்டம் இன்று வெற்றி பெற்றிருக்கின்றது. அதன் வாயிலாகத்தான் மாநில மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் இதை ரத்து செஞ்சிருக்குது. நானும் உங்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்திலே கடுமையாக பேசினேன். ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு சரியான பதில் கிடைக்காத காரணத்தினாலே என்னுடைய கேள்விக்கு முறையான பதில் முதலமைச்சர் வராத காரணத்தினாலே நான் ஒரு வாக்கியத்தை சேர்த்தேன். என் உயிரை கொடுத்தாவது விவசாயிகளை காப்பாற்றுவேன். இந்த திட்டத்தை ரத்து செய்கிறது. பிறகுதான் முதலமைச்சர் என் பதவியே போனாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு முந்தி இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. டெண்டர் விடும் போதும், டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விடும் போதும், இறுதி செய்யப்பட்ட போது 9 மாதம் எந்த கருத்தும் தெரிவிக்கல. உண்மையிலே விவசாயிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றிருந்தால் 2023 6வது மாதம் சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது தனி தீர்மானத்தை கொண்டு வந்து விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாம். எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய நிலைத்தான் இருக்குது. டெல்டா மாவட்டம் எடுத்துங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தோனம் கொண்டு வந்தார். நான் முதலமைச்சர் அந்த உங்களை போல இருக்கின்ற விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று டெல்டா மாவட்டங்களில் இனி எந்த காலத்திலும் இன்றைக்கு எந்தவித ஒரு புதிய திட்டத்தையும் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டம் வரக்கூடாது என்று இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொடுத்தேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டப்பூர்வமாக கொடுத்தேன். ஆகவே விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற எந்த காலகட்டத்திலும் அதிமுக உங்களுக்கான குரலுக்கும் உங்கள் பின்னே தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். விவசாயத்தை பற்றி தெரியாதவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்கள், நான் யாரையும் குறை சொல்லி பேசவில்லை, இது எல்லோருடைய பங்கு இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்கள் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாயிருக்க மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு மனவேதனை, மன உளைச்சல், தன்னுடைய நிலம் பறி போய்விடும் என்றது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் தூக்கம் இல்லாத விவசாயிகள் இருந்தார்களே. இந்த தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் இன்றைய அரசாங்கம். இதெல்லாம் நான் உணர்வுபூர்வமாக சொல்றேன். இதில் எந்தவித ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அரசியல் நான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதை பேசவே இல்லை. ஏன் நீங்க இந்த 9 மாத காலம் டெண்டர் விட்டதிலிருந்து இறுதி செய்வதை ஏன் அமைதியா இருந்தீங்க? அப்ப சட்டமன்றம் நடக்குது 6வது மாசம். அப்போ தனி தீர்மானம் கொண்டாந்து இந்த விவசாயியுடைய எதிர்ப்பை மத்திய அரசு காட்டியிருக்கலாம்ல, எதுவுமே செய்யலையே. ஆக விவசாயிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் என்னை சந்தித்து இந்த விவசாயிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். என்னை சந்தித்த அனைத்து விவசாயிகளும் மென்மேலும் உங்களுடைய வாழ்வு மலர வேண்டும், உங்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை நாங்கள் எப்பொழுதும் அதிமுக பங்கு பெறும், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டம் வந்தாலும் அதிமுக எதிர்க்கும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அந்த வகையில் இந்த மேலூர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற கிராம மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதிமுக உங்களுக்காக குரல் கொடுத்தது, சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்தது. உங்களோடு அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் ஒன்றாக இணைந்து குரல் கொடுத்தோம். அத்தனை
பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கு நாடே உங்கள் பகுதியிலே கவனத்தை செலுத்துகின்ற அளவுக்கு அறவழியிலே போராட்டத்தை நடத்தி வெற்றுகின்ற அத்தனை விவசாய குடிமக்களுக்கும் நன்றி 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 வணக்கம்.